சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பொங்கல் விழா தமிழர் மரபு திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. களை கட்டிய அந்த திருவிழா இதோ உங்கள் பார்வைக்கு. பொங்கல் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா. அதனால்தான் பொங்கல் பண்டிகை மட்டும் 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப உழவு பணியை போற்றும் வகையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமின்றி தமிழர்களின் பாரம்பரிய மரபுகளை வெளிப்படுத்தும் திருவிழாவாகவும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படித்தான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பொங்கல் விழா தமிழர் மரபு திருவிழாவாக மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழாவை வரவேற்கும் விதமாக தொன்மை தமிழர் நாம் என்போம், தொல்குடி பண்பாடு நமதென்போம் என்ற வீர முழக்கத்துடன் தமிழர் மரபு திருவிழா தொடங்கியது. கல்லூரியில் பேராசிரியர்களுடன் 5000 மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையணிந்து பிரம்மாண்டமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடக்க விழாவில் மேளதாளம் முழங்க நுண்கலைக்குழுவின் பறை இசையுடன் ஜல்லிக்கட்டு காளை முன்னே செல்ல பொங்கல் பானை, முளைப்பாரியுடன் கும்மியாட்டம், கரும்பு மற்றும் மரக்கன்றுகள், ஓலைச்சுவடிகள், தொல் தமிழ் நூல்கள், நாம் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய பொருட்களுடன் மாணவ மாணவியர் பங்கேற்க அடையாள அணிவகுப்பு வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஊர்வலத்தை தொடர்ந்து கல்லூரி வளாகத்தின் பல்வேறு இடங்களில் மாணவ மாணவிகள் குழுக்களாக பிரிந்து மள்ளர் கம்பம், உரியடித்தல், இளவட்டக்கல் தூக்குதல் போன்ற பாரம்பரிய போட்டிகளை நடத்தினர். மறுபுறம் வீதி நாடகம், நாட்டுப்புற விளையாட்டு, பாடலுடன் பறை இசை, கரகாட்டம், காவடியாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம் என களை கட்டியது. அத்துடன் வாழ்வீச்சு, மான் கொம்புடன் சிலம்பம் சுட்டுதல் போன்ற தமிழர் மரபு வீர விளையாட்டுகளும் இடம்பெற்றன. வில்லுப்பாட்டு, பட்டிமன்றம், இன்னிசை கச்சேரி முதலான கலை நிகழ்ச்சிகளும் ஆங்காங்கே நடைபெற்றன. இதில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்துடன் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த காலத்தில் நிறைய இளைஞர்கள் மொபைலில் மூழ்கி போகிறாங்க. ஆனால் இப்போ இந்த மரபு திருவிழா மூலயமா நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கு ஏதுவாக அமைஞ்சிருக்கு. இந்த திருவிழா பார்க்குற கரகாட்டம், அப்புறமா இந்த ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், அப்புறம் நிறைய தொல்பொருள் ஆவணங்களில் பார்க்குறதுக்கு இந்த இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு அழியாத நினைவுகளாக எப்போதும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதான் ஒரு திருவிழா மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஒரு பெரிய திருவிழாவுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே ஸ்டால், அப்புறம் நடனம், அதுக்கப்புறம் இசை நிகழ்ச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளித்த நிலையில் வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்பது போல தமிழர்களின் பண்டைய கால உணவு வகைகளான பனங்கிழங்கு, கரும்பு, கூழ், இஞ்சி உரைப்பாகு, பனங்கொழுக்கட்டை, வரகு, கம்பு, தினை போன்ற சிறுதானிய உணவுப் பொருட்களின் கண்காட்சி அனைவரின் நாவிற்கும் விருந்து படைத்தது. இவை மட்டுமா தமிழர் பண்பாடு? இன்னும் உள்ளது என்பது போல எத்தனை அரங்குகள், எத்தனை கலை படைப்புகள்! நமது தமிழர்கள் பயன்படுத்தி வந்த புழங்கு பொருட்கள், காய்கறி வகைகள், தமிழ் ஓலைச்சுவடிகள், தொல் தமிழ் நூல்கள், தமிழர்களின் கைவினை பொருட்கள், சுலகு, மண்பாண்ட பொருட்கள், நெருப்பில்லாத தமிழர் உணவு வகைகள், விசிறி போன்ற பனைசார் பொருட்கள், தமிழர்களின் ஆடை அணிகலன்கள்,
தமிழர்களின் கை வைத்திய மருத்துவ பொருட்கள், நுங்கு வண்டி என அப்பப்பா காண கண்கோடி வேண்டும் என்பது இங்கு நிஜமாய் போனது. இந்த தமிழர் மரபு திருவிழா தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை மட்டுமல்ல, சாதி மத பேதங்களை மறந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பறைசாற்றும் வகையில் அமைந்தது என்றால் அது மிகையல்ல. மாலை முரசு செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் கார்த்திகேயனுடன் ஷீபா ஜானட்.